வெட்டினாலும் ஒரு வாரம் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய உயிரினத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு கேள்வியை நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்படி இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா இந்த ஒரு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது எந்த உயிரினம்னா நம்ம வீட்டுல அடிக்கடி எல்லாருமே பார்க்கக்கூடிய கரப்பாம்பூச்சி தாங்க. இந்த கரப்பாம்பூச்சியோட தலையை நம்ம வெட்டினாலும் அதால ஒரு வாரம் வரைக்கும் உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்ல ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி அதால வாழ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய உடல் அமைப்பு காரணமா தான் அந்த நிகழ்வு நடக்குது. இது தலை இல்லாமலும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் மூலியமா, அந்த தலை பகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த துளைகள் மூலியமா, சின்ன சின்ன துளைகள் மூலியமா சுவாசிச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் அதில் உயிர் வாழ முடியும்னு சொல்றாங்க. அப்படி உயிர் வாழ்ந்தாலும் தண்ணீர் மற்றும் உணவு இல்லாததுனால அந்த ஒரு வாரத்துக்கு மேல அதால தாக்கு பிடிக்க முடியாம இறந்து போறதா சொல்றாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா இந்த ஒரு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.